சகல வல்லமைகளை, அந்தகாரத்தின் வல்லமைகளை, பிசாசின் கிரிகளை, விழுந்து போன ஆவிகளை, ஒளியின் தூதன ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா விழுந்து போன ஆவிகள் விழுந்து தான் போகும். அதனால பிரயோஜனம் இல்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, எத்தனையோ தேசத்தில் நடக்கிற அழிவுகள் இருக்குது. எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குறை சொல்கிறவன் 1000 குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். அவன் வாய் எப்போதும் குறை சொல்கிற ஆவியால் நிறைஞ்சிருக்கு. தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், இந்த யோபு நிந்தைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது தன்னை பொறுமையோடு காத்து கொண்டது போல நீங்கையோ பொறுமையாக காத்து கொண்டிருங்க. ஒரு நாள் தேவன் உங்களை உயர்த்துவார். இன்னும் பெரிய பெரிய இடங்களில் உங்களை உயர்த்தாம போகிறார். பேசுகிறவன் அங்கேயே தான் இருக்க போகிறான். ஆனால் பேச்சு நீங்கள் வாங்குறீங்களா, சகிச்சுட்டு இருங்க. ஒரு நாள் தேவன் இன்னும் பெரிய பெரிய ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஒன்று பயன்படுத்துவார். அதனால் தைரியமாக இருங்க. இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான்னு எவனை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா எவன் பேசினால் நமக்கு சோதிக்கப்பட போகிறதில்ல. ஏன்னா பேசுகிற மனிதன் அங்கேயே தான் நிற்க போகிறான். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்மளை எப்போது தேவ சமூகத்தில் உயர்த்தப்படும் போது, தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தினா தேவன் நம்மளை உயர்த்து கொண்டே வருவார். தேவ ஜனங்களே, உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது பொறுமையாக இருங்க. யாரை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒன்று சிலுவை சுமந்து அவர் நாமத்தை பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. சவுல் அப்படிதான். சவுல் அவனோட வேலை என்ன? தாவீதுக்கு விரோதமாக எப்போது எழும்பி வந்துட்டே இருந்தான். அவன் வேலை என்ன? தாவீது மேலே அவனுக்கு பொறாமை. ஒரே வார்த்தை. அவன் கொன்னது அவனுக்கு அவன் கொன்னது 10,000 சொன்னாங்க ஜனங்க. ஆனால் இவன் கொன்றது 1000 சொன்னாங்க. அதனால தான் அவனுக்கு பொறாமையினால சவுல் தாவீதை கொலை செய்ய துணிஞ்சான். அதனால தான் சொல்லுகிறேன், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. தேவ ஜனமே, நீங்கள் ஊழியக்காராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்புதுன்னா பயப்படாதீங்க. ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வாய்க்காமல் போகுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் வாய்க்காது. தைரியத்தோட ஊழியத்தையும் கர்த்தருக்காக செய்கிற வேலையும் தேவனுக்காக நிற்கிற அந்த ஸ்தானத்தையும் விட்டு விலகி ஓடி போயிடாதீங்க. தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்க. நிறைய நேரங்களில் சொந்த கணவனே உங்களை நொறுக்கலாம், சொந்த மனைவியை நொறுக்கலாம், பிள்ளைகள் உனக்கு விரோதமாக வரலாம். ஆனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஆண்டவரே நம்புகிறேன், நம்ம சிலுவை சுமக்க விரும்புகிறேன். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப பாடாக இருக்குதுங்க, ஏன் இந்த பாடு? எனக்கு மட்டும், நான் அவரை நேசிக்கிறேன், அவரை பின்பற்றுக்கிறேன், ஏன் இந்த பாடு? நான் சொன்னேன், ஆமாங்கவா, மேய்ப்பனுக்கே உங்களை உண்டாக்குன தெய்வத்துக்கு இந்த சிலுவை, இந்த பூமியில் சிலுவை அடிக்கப்பட்டு நமக்காக பாடுபட்டுங்கும் போது உங்களுக்கு மாத்திரம் எப்படி லகுவாக இருக்கும்? இல்லை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டம் எல்லாம் வரும். ஒரு சில நேரங்களில் சத்ரு கையில் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசாஸ் கையிலையோ, நம்மளை அழிஞ்சு போக நினைக்கிறான்ல, அவங்க கையிலும் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். நம்முடைய பரலோகத்தின் தெய்வம் அழைச்சர் உண்மையுள்ளவர் தானே, அவர் உயிருள்ளவர் தானே. அவர் ஒரு நாளும் உங்களையோ என்னையுமோ ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற, தேவ கிருபை, தேவ தயவு நம்மோடு எப்போது இருக்குது. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரே, நீ ரட்சகராக இருக்கிறீர், நீ மகத்துவமுள்ளவராக இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது ஒரு நாளும் எனக்கு வரும். அது கர்த்தர் கொடுப்பாங்க. விசுவாசத்தோடு ஓடுங்க. உபத்திரத்தில் சகித்துக் கொள்ளுங்க. பொறுமையாக இருங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்க. God bless you.